நமது அனுதின மன்னாவின் இன்றைய தியானம் இதோ. இயேசுவை காணக்கூடிய தடயங்கள். இன்றைய வேதாகம பகுதி தானியேல் 6ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தாலொழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டங்கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டுமென்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். குறிப்பு வசனம்: ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேல் 6:4. ஒரு பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் அலைபேசி பயனர்களின் தனிப்பட்ட குணாதிசயங்கள் மற்றும் வாழ்க்கை முறை பழக்கங்களை இனம் காண அவர்களின் மூக்கு, தொண்டை ஆகியவற்றின் மூலக்கூறுகளை ஸ்வாப் பரிசோதனை மூலம் பரிசோதித்தனர். மற்றும் அவர்கள் பயன்படுத்தும் சோப்புகள், கிரீம்கள், ஷாம்புகள் மற்றும் ஒப்பனை பொருட்கள் போன்றவற்றையும் அவர்கள் உட்கொள்ளும் உணவுகள், பானங்கள், மருந்துகளின் வகை மற்றும் அவர்கள் அணிந்திருந்த ஆடைகளின் வகைகள் போன்றவற்றையும் ஆராய்ந்தனர். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலிருந்தும் அவர்களுக்கான பிரத்யேகமான சுய விவரத்தை ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்க முடிந்தது. பாபிலோனிய அதிகாரிகளும் ஏதேனும் எதிர்மறையான குணாதிசயங்கள் அல்லது வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்களை கண்டுபிடிக்கும்படி தீர்க்கதரிசி தானியேலின் வாழ்க்கையை பரிசோதிக்கும்படி ஒரு வகையில் ஆராய்ந்தனர். ஆனால் அவர் ஏறக்குறைய 70 ஆண்டுகளாக பேரரசை உண்மையாக சேவித்தார். அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியால் பாபிலோனிய அதிகாரிகளுக்கு அவர் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. உண்மையில் தீர்க்கதரிசி தரியு ராஜாவால் தனது பல பிரபுக்களின் மேலாக 3 நிர்வாகிகளில் ஒருவராக பதவி உயர்வு பெற்றார். பொறாமையின் காரணமாக மற்ற அதிகாரிகள் தானியேலிடம் குற்றத்திற்கான தடயங்களை தேடியிருப்பார்கள். ஒருவேளை அவர்களுக்கு அது கிடைத்திருந்தால் அதன் மூலம் அவர்கள் அவரை பதவி நீக்கம் செய்திருக்கவும் முடியும். இருப்பினும்
அவர் தனது உத்தமத்தில் நிலைத்திருந்து முன்பு செய்தது போலவே தேவனிடம் ஜெபித்து சேவை செய்தார். இறுதியில் தானியேல் தனது பொறுப்பில் வெற்றி பெற்றார். நாம் யார் யாரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் என்பதை சுட்டிக்காட்டும் வெளிப்படையான தடயங்களை நம் வாழ்க்கை விட்டுச் செல்கிறது. நாம் போராடி கொண்டிருந்தாலும், குறையுள்ளவர்களாய் இருந்தாலும், நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம் வாழ்க்கையை பரிசோதிக்கும் போது அவர்கள் உத்தமம் மற்றும் தேவ பக்தியின் தடயங்களை காணும்படி கிறிஸ்து இயேசு நம்மை வழிநடத்துவாராக. இந்த நாளை நீங்கள் கடந்து செல்லும் போது இந்த கேள்விகளை சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எவ்வாறு தேவனின் வழிகளை பிறருக்கு பிரதிபலிக்கிறது? அவரை சிறப்பாக பிரதிநிதித்துவப்படுத்த நீங்கள் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும்? நாம் ஜெபிப்போம். அன்பான பரலோக தகப்பனே, என் சொல்லிலும் செயலிலும் உம்மை சிறப்பாக பிரதிபலிக்க எனக்கு உதவும். ஆமென். இன்றைய தியானத்தை கேட்டமைக்கு நன்றி. தினமும் வேதாகமத்தோடு இணைந்து பயணிக்க எங்கள் சேனல் குழுவில் சேருங்கள்.